சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஸ்டாலினுக்கு மீண்டும் தொடங்கிய 7.5 சனி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் தற்போது நடைபெற உள்ளது. இதற்காக திமுக மற்றும் எதிர்க்கட்சியினர் தங்களது கூட்டணிகளை வலுப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து என்டிஏ தனது கீழ் அதிமுக, டிடிவி தினகரன் போன்ற முக்கியமான கட்சிகளை இணைத்து பிரம்மாண்ட பலத்தை நிரூபித்துவிட்டது. ஆனால் திமுகவோ தன்னுடைய கூட்டணியை பலத்தை நிரூபிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் திமுகவின் கூட்டணி கட்சிகளோ தங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், தொடர்ந்து அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. முக்கியமாக காங்கிரஸ் கட்சியும் மதிமுக கட்சியும் இரண்டும் திமுகவை நச்சரித்து கொண்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து திமுகவை விட்டு இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் வெளியேறினால் கண்டிப்பாக திமுக இம்முறை வெற்றி காணாது என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனால்தான் ஸ்டாலினுக்கு மீண்டும் 7.5 சனி பிடித்துவிட்டது. கடந்த காலங்களில் அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது எப்படி திமுக தலைவர் ஸ்டாலினால் எழுந்து வர முடியவில்லையோ அதே போன்ற நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக என்னதான் செய்வது, கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடஒதுக்கீட்டை வழங்கிவிட்டால் நம்மால் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாது என்கின்ற சூழலும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து 157 தொகுதிகள் திமுக தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றால் மட்டுமே தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அதனால் 200 தொகுதிகள் கிட்டத்தட்ட திமுகவே நிற்கும் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. காங்கிரசுக்கு 25 தொகுதிகளும், மதிமுகவுக்கு வெறும் 5 தொகுதிகள், விசிகாவுக்கு 3 தொகுதிகள் என தொடர்ந்து முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். இதனால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருப்பதால் திமுகவை விட்டு வெளியேறப் போகிறார்கள். தாவேகா தலைவர் விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருவதாகவும் மறைமுகமான ரகசிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால்தான் ஸ்டாலின் தற்போது கலக்கத்தில் உள்ளாராம். தொடர்ந்து மிக முக்கியமான அமைச்சர்களும் சரி, அவர்கள் ஊழலில் சிக்கியுள்ளார்கள். அவர்களாலும் தங்கள் தொகுதியை விட்டு மற்றொரு தொகுதிக்கு போய் வாக்கு சேகரிக்க இயலாது. இவ்வாறு இக்கட்டான சூழ்நிலையில் தற்போது திமுக மாட்டியுள்ளது. இதனால் இனி வரும் காலங்களில் என்ன நடக்குமோ, திமுகவின் எதிர்காலம் என்ன ஆகும்? திமுக இம்முறை தோற்றுவிட்டால் 15 ஆண்டு காலத்திற்கு திமுக எழுந்திருக்கவே முடியாது. உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் ஆக முடியாது என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.